கிறிஸ்துவுக்குள் அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் உங்களை சந்தித்து தேவனுடைய சத்தியத்தை உங்களுக்கு அறிவிப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக 3 யோவான் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இங்கே ஒரு அருமையான வாழ்த்துதல் கொடுக்கப்படுகிறது. அதிலே ஒரு கண்டிஷனும் இருக்கிறது. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். மனிதன் 3 பகுதியானவன்: ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த மனிதன் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் அவனுடைய 3 பகுதியும் நன்றாக இருக்க வேண்டும். இன்று குறிப்பாக நம்முடைய தியானத்திற்கு ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்மா நன்றாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையும் நன்றாக அமைய முடியும். நம்முடைய ஆத்மாவை சரியான நிலையில் வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த ஆத்மாவிலே பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஆத்மா எந்த நிலைமையில் இருக்கிறது? நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அதற்கு முன்பாக உங்களுடைய ஆத்மா எந்த நிலைமையில் இருக்கிறது? அது வாழ்ந்து கொண்டிருக்கிறதா அல்லது செத்து கொண்டிருக்கிறதா என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒருவேளை ஆத்மாவிலே அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் காணப்படுவீர்களானால் இந்த செய்தியிலே அடுத்த பகுதி உங்களுக்கு ஆத்மா எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்மா சரியான நிலையிலே இருக்கும்படியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதலாவது, ஆத்மா தொய்ந்து போகும். வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கும். இந்த சூழ்நிலையிலே நம்முடைய ஆத்மா தொய்ந்து அந்த ஆத்மாவை நாம் சரி செய்து எடுக்க வேண்டும். அப்படியே விடுவோம் என்றால் அந்த ஆத்மா அப்படியே தொய்ந்து 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 அது பலவீனப்பட்டு போகும். அது மாத்திரமல்ல, இந்த பலவீனப்பட்டு போகிற ஆத்மாவிலே வியாதியும் வந்துவிடும். சங்கீதம் 41:4 சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறான்: என் ஆத்மாவை குணமாக்கும். ஆம், இன்று அநேகர் மனோவியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவரிடத்திலே கொண்டு போய் அவர்களை பரிசோதித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய சரீரம் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு மனோவியாதி இருக்கிறது. சிலர் சில வியாதிகளுடைய அறிகுறி போல தங்களுடைய சரீரத்தில் ஏதோ வந்துவிட்டால் போதும், உடனே எனக்கு இந்த வியாதி தான் இருக்கிறது, எனக்கு இப்படித்தான் இருக்கிறது என்று கலங்கி போவார்கள். அப்படியாக ஆத்மாவிலே வியாதி உண்டாகும். ஆத்மாவே வியாதி வந்தபோது அந்த மனிதன் உண்மையிலே சரீரத்தில் வியாதி இல்லாவிட்டாலும் அவன் தன்னை வியாதிஸ்தனாகவே எண்ணிக்கொள்வான். 3வது, ஆத்மா கலங்கும், திகைக்கும். என்ன செய்வது? எங்கே போவது? யாரிடத்தில் உதவிக்கு போவது? எனக்கு இந்த ஆபத்து வந்து விடுமோ? இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்றெல்லாம் கலங்கி திகைக்கும். சங்கீதக்காரன் 43:5 இவ்வாறு சொல்லுகிறார்: என் ஆத்மாவே, நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் திகைக்கிறாய் என்று தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறான். அது மாத்திரமா, 4வதாக யோபு 30:16 நாம் பார்க்கும் பொழுது, என் ஆத்மா என்னில் முறிந்து போயிற்று. நன்றாக இருக்கிற ஆத்மா முறிந்து போய்விட்டு, எப்படி ஒரு எலும்பு முறிந்து போனால் அதனாலே சரீரத்தை தாங்க முடியாதோ, அதே போல ஆத்மா முறிந்து போனால் அதற்கு பின்பு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எழும்பி அவன் உற்சாகமாய் செயல்பட என்பது முடியாமல் போய்விடும். சில வேளைகளிலே துக்கத்தின் நிமித்தமாக ஆத்மா அப்படியே வியாகுலப்பட்டு போகும். வியாகுலம், ஒரு காரியத்தை எண்ணி அது வருவதற்கு முன்பாகவே அதை குறித்து கலங்கி பயந்து வியாகுலப்பட்டு போகும். அல்லது ஒரு துர்ச்செய்தி கேட்டவுடனே இந்த ஆத்மா அப்படியே கூனி குறுகி போய்விடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
சில வேளைகளிலே வாழ்க்கையிலே சஞ்சலம் வருகிறது. சஞ்சலம் வரும் பொழுது இந்த ஆத்மா அப்படியே கரைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஆத்மா பாவம் செய்யும். இந்த ஆத்மா பாவம் செய்யும் பொழுது அந்த ஆத்மா செத்து போகும். இப்படியாக ஆத்மா தொய்ந்து போகும், ஆத்மாவிலே வியாதி வரும், ஆத்மா கலங்கும், திகைக்கும், ஆத்மா முறிந்து போகும், மிகவும் வியாகுலப்படும், கரைந்து போகும், பாவம் செய்து அது செத்து போகும். ஆகையால் இப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் ஆத்மாவுக்கு வருகிறபடினாலே இந்த ஆத்மாவை நாம் வாழ்ந்திருக்க பண்ண வேண்டும். நாம் ஒவ்வொருவரும், பிரசங்கிக்கிற நானும், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இதிலே கவனமாக இருந்து நம்முடைய ஆத்மாவை நாம் எப்பொழுதும் வாழ்ந்திருக்க பண்ண வேண்டும். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று நீதிமொழிகள் 19:2 வாசிக்கிறோம். ஆத்மாவுக்கு அறிவு வேண்டும். அது அறிவில்லாமல் இருந்தால் அது நல்லதல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது உங்களுக்கு ஆத்மாவுக்கு வேண்டிய சில அறிவுரைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆத்மாவை நாம் எப்படி வாழ்ந்திருக்க பண்ண வேண்டும் என்றால் ஸ்தோத்தரிக்க வேண்டும். சங்கீதம் 103:1 சொல்லுகிறது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஜெயம் வரும் பொழுது, விடுதலை வரும் பொழுது நாம் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிப்போம். ஆனால் எல்லா சூழலிலும், எல்லா நேரத்திலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நமக்கு ஆண்டவர் நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்திலே நல்ல உணவுப் பொருட்களை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் கொடுத்திருக்கிற இந்த தேசத்திலே நீ புசித்து குடித்து திருப்தியாய் இருக்கும் பொழுது உனக்கு இந்த நல்ல தேசத்தை கொடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல தேசத்திற்காக, உணவுக்காக, காற்றுக்காக, தண்ணீருக்காக, எல்லாவற்றிற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். இப்படி ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க நம்முடைய ஆத்மா வாழ தொடங்கும். அது தொய்ந்து போகாது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 71:23 சொல்லுகிறது, நாம் பாட பாட, கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாட பாட நம்முடைய ஆத்மா கெம்பீரித்து மகிழும். நான் பாடும் பொழுது என் ஆத்மா கெம்பீரித்து மகிழும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே சமயத்தில் ஒரு நீதிமானை நாம் எப்படி அறியலாம் என்றால், அவன் பாடி மகிழ்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே பாடுவது, கர்த்தரை துதித்து பாடுவது ஒரு பெரிய அங்கமாகவே இருக்கும். சங்கீதம் 95:1 சொல்லுகிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடி அவருடைய சன்னிதானத்தின் முன்னாலே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். பவுல், சீலா ஆகிய இருவரும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு சமயத்திலே பிடிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். அங்கே அவர்களை அடித்து துன்புறுத்தி சிறைச்சாலையிலே வைத்திருக்கிறார்கள். இரவிலே அவர்கள் மற்ற எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் கர்த்தரை கம்பீரமாய் பாட ஆரம்பித்தார்கள். இது எதை காண்பிக்கிறது? அவர்கள் ஆத்மாவிலே சோர்வையோ, ஆத்மாவிலே தொய்வையோ, ஆத்மாவிலே கலக்கத்தையோ அனுமதியாமல் அவைகளை நீக்கும்படியாக கர்த்தரை அவர்கள் பாடி ஸ்தோத்தரித்து துதிக்க ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது? அங்கே ஒரு பெரிய அற்புதமே நடந்தது. அங்கே பூமி அசைந்து சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்கி, அந்த சிறைச்சாலையுடைய கதவுகள் எல்லாம் திறந்து, சங்கிலியில் கட்டப்பட்டவர்களுடைய சங்கிலியெல்லாம் விழுந்து அங்கே ஒரு பெரிய விடுதலையே உண்டாயிற்று. அதன் விளைவாக அந்த ஜெயிலை காத்து கொண்டிருந்த அந்த ஜெயிலர், அந்த சிறைச்சாலை அதிகாரி, அவன் ரட்சிப்புக்குள்ளாக அவன் நடத்தப்பட்டான். ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கம்பீரமாய் பாடும் பொழுது, கர்த்தரை மைமைப்படுத்தி பாடும் பொழுது, பாடக்கூடிய சூழ்நிலையே இல்லாத காலகட்டத்திலே நீங்கள் உற்சாகமாய் பாடும் பொழுது மற்றவர்கள் அதை கேட்டு அவர்களும் உங்கள் பாதையிலே கர்த்தரை பின்பற்றுபவர்களாக மாற தங்களுடைய வாஞ்சையை தெரிவிப்பார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆத்மா களி கூற வேண்டும். ஏசாயா 61:10 பார்க்கும் பொழுது ஆத்மா களி கூற வேண்டும், களி கூற வேண்டும். எப்படி களி கூறுவது? ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே நமக்கு எல்லாம் இழந்து போனாலும் கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்.
ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம் அருமையான ஒரு வசனம். அதிலே அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்திலே பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் தேவனை, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, எல்லாமே இழப்பு, எல்லாமே இல்லாமை, எல்லாம் அவர்களுக்கு ஏமாற்றமாய் இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே கர்த்தரை துதிக்க முடியுமா? கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? முடியும். நம்முடைய தேவனுக்குள் நாம் களி கூறும் பொழுது அந்த தோல்விகள், அந்த ஏமாற்றங்கள், இல்லாமை நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் களி கூறாமல் இருப்போமானால், எல்லாம் நல்லா இருக்கும்போது தான் களி கூறுவோம், மற்ற நேரத்தில் களி கூற முடியாது என்ற நிலைமையிலே நாம் தள்ளப்படுவோமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகள், என்ன ஆகும்? நம்முடைய ஆத்மா முறிந்து போகும், மிகவும் வியாகுலப்படும், கரைந்து போகும். ஆகையால் நாம் களி கூறுவதற்கு ஒன்றே ஒன்று இருக்கிறது. அது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள் நாம் களி கூற முடியும். சங்கீதம் 34:2 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். அவரை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். பிள்ளைகளுடைய மேன்மை அவருடைய பெற்றார்கள். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மேன்மையாய் இருப்பது போல நம்ம எல்லாருக்கும் நம்முடைய பரமபிதா அவர் நமக்கு மேன்மையானவராக இருக்கிறார். அவருடைய பெயரை சொல்லி நாம் மேன்மை பாராட்ட முடியும். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். எங்களுக்கு அது இருக்கிறது, இது இருக்கிறது, எங்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களோடு தொடர்பு இருக்கிறது என்று பெருமை பாராட்டுவார்கள். இங்கே சத்திய வசனம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். மற்ற காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவைகள் அழியக்கூடியவைகள், நிரந்தரம் இல்லாதவைகள். ஆனால் கர்த்தருடைய நாமம் வல்லமை உள்ளது, அது நித்தியமானது, அது அழிந்து போகாது. ஆகையால் அவருடைய நாமத்தை குறித்து நாம் எப்பொழுதும் மேன்மை பாராட்ட நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி மேன்மை பாராட்ட நம்முடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டே இருக்கும். இன்னொரு மேன்மை இருக்கிறது. கலாத்தியர் 6:14 இவ்வாறு சொல்லுகிறது, சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுதல். சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுதல். ஏன்? நமக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளாலே குணமானோம். சிலுவையிலே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்முடைய பலவீன நோய்களை நீக்குவதற்காக, நம்முடைய சாபங்களை நீக்குவதற்காக அவர் பாடுபட்டார். ஆகையால் நாம் மேன்மை பாராட்டுவதற்கு இது ஒரு முக்கிய காரியமாக இருக்கிறது. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையை குறித்து எப்பொழுதெல்லாம் மேன்மை பாராட்ட முடியுமோ அப்பொழுதெல்லாம் நாம் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் நம்முடைய ஆத்மா வாழ பண்ணுவதற்கு இன்னொரு வழி என்னவென்றால், நம்முடைய ஆத்மா கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். அவரால் என் ரட்சிப்பு வரும் என்கிற அறிவு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவரையே நோக்கி அமர்ந்திருப்போம். ஆத்மா, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார், அவர் என்னை எப்படி தேற்ற போகிறார், அவர் எப்படி என்னை வழி நடத்த போகிறார் என்று சொல்லி அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ரட்சிப்புக்கு நாம் அங்கு இங்கு அலைந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவரிடத்திலிருந்து நம்முடைய ரட்சிப்பு வரும். வாழ்க்கையிலே வறட்சியா, வாழ்க்கையிலே விடாய்த்து போனோமா? சங்கீதக்காரன் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. சரீரத்துக்கு தாகம் தண்ணீர், நம்முடைய ஆத்மாவுக்கு தாகம் எடுக்கும் பொழுது கர்த்தர் மேலே அந்த தாகம் இருக்க வேண்டும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உம்மீதே தாகமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தர் மீது தாகமாய் இருக்க வேண்டும்.
அப்பொழுது நம்முடைய ஆத்மா தொய்ந்து போகாது, அது பலப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 63:8 வாசித்து பாருங்கள். என் ஆத்மா அவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். இந்த ஆத்மா எப்பொழுதும் ஆண்டவரையே பற்றி கொண்டிருக்க வேண்டும், விடாதபடி அவரை தொடர வேண்டும், விட்டு விடவே கூடாது, தொடர்ந்து பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அந்த ஆத்மா வாழும். இன்னும் கூட சொல்லுவோமானால் ஏசாயா 26:9, என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. இரவிலே படுக்கும் பொழுதும், இரவிலே படுக்கையிலே நாம் இருக்கும் பொழுதும் நம்முடைய ஆத்மா கர்த்தரோடு சம்பாதித்து அவரோடு பேசிக்கொண்டு மகிழ்ந்திருக்கும். இப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய ஆத்மா வாழும். ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்மா வாழ்வதற்கு கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று பல காரியங்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை புரிந்தார். இதை நீங்கள் கவனமாக உங்களுடைய மனதிலே கொண்டு எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், எப்பொழுதும் கர்த்தரை மேன்மை பாராட்டுங்கள், எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதியுங்கள், எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருங்கள், அவர் மீது தாகமாய் இருங்கள், அவரை தொடர்ந்து பற்றி கொள்ளுங்கள், அவரை எப்பொழுதும் வாஞ்சியுங்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஆத்துமா தொய்ந்து போகாது, உங்கள் ஆத்துமா வியாதிப்படாது, உங்கள் ஆத்துமா கலங்காது, திகைக்காது, உங்கள் ஆத்துமா முறிந்து போகாது, வியாகுலப்படாது, கரைந்து போகாது, உங்கள் ஆத்துமா பாவத்தின் நிமித்தமாகவும் மரித்து போகாது. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அதை எண்ணி எண்ணி உங்கள் ஆத்மாவை நீங்கள் கர்த்தரை துதிக்கும் துதியோடு எப்பொழுதும் காத்துக்கொள்வீர்களானால், இந்த நாளிலே பிரசங்கிக்கப்படுகிற அந்த வாக்குத்தத்தம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவார். இப்பொழுதும் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? உங்களுடைய ஆத்மா எந்த நிலைமையில் இருந்தாலும் இன்று அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது, இன்று அந்த ஆத்மா வாழப்போகிறது. இது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையுடைய அவுட்லுக்கே மாறிவிடும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வித்தியாசமான ஒரு மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு அருளப் போகிறார். ஆகையால் இதை வாஞ்சியோடு ஜெபத்திலே ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்துவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இவருடைய ஆத்மா வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். இதுவே ஆண்டவரே என்னுடைய மன்றாட்டாக இந்த நேரத்திலே உமக்கு முன்பாக இருக்கிறது. இதிலே தொய்ந்து போனவர்கள் உண்டு, வியாகுலப்படுகிறவர்கள் உண்டு, ஆண்டவரே ஆத்மாவிலே வியாதிப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு, செத்து கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் உண்டு, கரைந்து போய் கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் உண்டு. இந்த ஆத்மாக்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நீர் வேண்டுகிறதினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவர்களுக்காக இன்று ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கும்படியான கிருபையை கர்த்தர் அடிமைக்கு கொடுத்தீர். இந்த சத்திய வசனத்தின் மூலமாக இவர்கள் ஆத்மா பலப்படட்டும், கம்பீரிக்கட்டும், உம்மை வாஞ்சிக்கட்டும், உம்மை மேன்மை பாராட்டட்டும், உண்மையில் தாகமாய் இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் இவர்களுக்கு தருவீராக. எல்லா சூழ்நிலையும் தங்கள் ஆத்மாவை நல்ல நிலைமையிலே வைத்துக்கொண்டு அதன் மூலமாக கர்த்தர் அருளுகிற மேலான ஆசீர்வாதங்களை பெற்று இந்த ஜனங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, இன்றிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை நீர் அனுப்புகிறபடினால் ஸ்தோத்திரம். இனி இவர்கள் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை, தோல்வி நிமித்தமாக துவண்டு போக வேண்டிய அவசியமில்லை. இவருடைய ஆத்மா தங்களுடைய ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிகுற இவருடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. தோப்பனே ஸ்தோத்திரம். ஆத்மா கரைந்து போய், ஆத்மா வியாகுலப்பட்டு சஞ்சலத்தால் தவித்து வாழ்ந்தது போதும். இப்பொழுதோ கர்த்தர் மேலான ஆசீர்வாதங்களை தரும்படியாக இவருடைய ஆத்மாவை உயிர்ப்பித்தபடியினால் ஸ்தோத்திரம், பலப்படுத்தியபடியினால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவர்கள் தங்களுடைய ஆத்மாவை
எல்லா சூழ்நிலையும் வாழ்ந்திருக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க இவர்களுக்கு கிருபை செய்திருளும். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இந்த ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாக இனி நீங்கள் உங்கள் ஆத்மாவை வாழ பண்ணுவீர்கள். ஏனென்றால் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. உங்களுக்கு இன்று தேவையான அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அறிவின்படி நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.